விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் மளிகை கடை தானே லேஸ்ல எடை போட்டுறாதீங்க. இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தற்போது அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். டங்ஸ்டன் போராட்டம் பாஜக அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று எதிர்க்கட்சி தலைவருக்கு கேள்வி எழுப்பி அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய நடைபயண போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதியை மறுத்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். ஆனால் காவல்துறை அனுமதி எதையும் மறுக்கவில்லை என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் சிக்கம்பட்டி டோல்கேட் பகுதியில் 15 கிலோமீட்டர் நடைபயணமாக செல்ல தல்லாகுளம் மத்திய தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் சிக்கம்பட்டி சுங்கச்சாவடி பகுதியில் போராட்டக்காரர்கள் திரண்டனர் என்று அந்த மதுரை திருச்சி நெடுஞ்சாலை போராட்ட விவகாரம் தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பாஜக அரசுக்கு எதிராக விவசாயிகள் அமைதி வழியில் பேரணி மற்றும் போராட்டம் நடத்த தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்கி வருவதாகவும் அதோடு விவசாயிகளுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாத வண்ணம் முழுமையான பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல பாஜக அரசை கண்டிக்கும் வகையில் தான் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தல்லாங்குளம் மத்திய தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை போராட்டக்காரர்கள் முன்னெடுத்தார்கள் என்றும் அந்த அறிக்கையில் ரகுபதி சுட்டிக்காட்டி ஒரு விளக்கம் ஒன்றையும் அதில் கொடுத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.